பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருல்ல? ஏதோ ஒரு பலவீனம் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துதா? என் வாழ்க்கையில் இந்த பலவீனம் மட்டும் என்னை விட்டு நீங்க மாட்டுது பாஸ்டர், நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பிசாசானவன் ஏதோ ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து வைத்துறான். சரீர பிரகாரமான பலவீனம், கண்களில் ஒரு பலவீனம், சிந்தனையில் ஒரு பலவீனம், இருதயத்தில் ஒரு பலவீனம், சரீரத்தில் ஒரு பலவீனம், ஏதோ ஒரு பலவீனத்தை வச்சு எழும்ப முடியாதபடி, கர்த்தருக்காக ஓட முடியாதபடி நம்ம தடை செஞ்சு போட்டுடுறோம். நாம் அநேக நேரங்கள் அந்த பலவீனத்தை குறிச்சே மேன்மை பாராட்டுறமே தவிர பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை நோக்கி பார்க்கறதில்லை. அநேகர் சொல்லும்போது எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, என்னால் ஜெபிக்க முடியாது, என்னால் முழங்கால் போட முடியாது, என்னால் ரொம்ப நேரம் நின்று ஜெபிக்க முடியாது, ரொம்ப நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க முடியாது என்று சாக்கு போக்கு சொல்கிறீங்க. பலவீனத்தை நீங்கள் மேன்மைப்படுத்துகிறீங்க. ஆனால் ஆண்டவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? வாசிக்கலாம். லூக்கா 13:12 இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. இவங்க யார் தெரியுமா? அம்மா நல்லா கவனிங்க இந்த செய்தி. இவங்க யார் தெரியுமா? 18 வருஷமா நிமிரவே முடியாத முதுகுல ஒரு பெரிய கூண்டு இருக்கிற ஒரு சகோதரி. இன்னைக்கு அவங்க எங்க வந்தாங்க தெரியுமா? தேவாலயத்துக்கு கர்த்தரை ஆராதிக்க வந்தாங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஒரு சின்ன சின்ன காரியத்தெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி சபைக்கு வராமல் நின்று போயிடுறோம். எத்தனையோ பேர் ஆராதனையை கட் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க. கேட்ட சாக்கு போக்கு சொல்லி கால் வலி, கை வலி, தலைவலி, ஜலதோஷம், இப்படி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி தேவனை ஆராதிப்பதற்கு சாக்கு போக்கு சொல்றீங்க. நான் சொல்றேன், இப்படி சாக்கு போக்கு சொல்லி நீங்க வீட்டில் உட்காந்தீங்கன்னா உங்கள் பலவீனம் உங்களை விட்டு ஒரு காலமும் தூரம் போகாது. இவங்களை கவனிங்கள, நிமிரவே முடியாத கோணி, எதிர்க்க என்ன வருதுன்னு கூட தெரியாது, எதிர்க்க நிற்கிற மனுஷன் யாருன்னு கூட பார்க்க முடியாது. 18 வருஷம் போராட்டம் அவங்க. ஆனால் நான் இப்படி விசுவாசிக்க இந்த 18 வருஷத்துக்கும் அவங்க ஆலயத்துக்கு வந்துட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கூட அவங்க ஆலயத்தை மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி மிஸ் பண்ணியிருந்தால் அந்த அற்புதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அன்றைக்கு அவங்க ஆலயத்துக்கு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார். அவர்களை பார்த்த உடனே அவர்களை கிட்ட கூப்பிட்டு, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொன்ன உடனே அவர்களுக்கு ஒரு சுகம் கிடைத்தது. அவர் நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த வார்த்தை அவங்க எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும்னா, கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படணும்னா, நீங்கள் தேவனை தேடி வரணும், அவர் ஆலயத்தை தேடி வரணும். சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. தேவனை ஆராதிப்பதற்கு எந்த தடையும் சொல்லக்கூடாது. எந்த பலவீனமாக இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு ஓடி வந்துடணும். அப்படி வரும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு அற்புதம் செய்து எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொன்னீரே. இன்றைக்கு யாரெல்லாம் பலவீனத்தோடு கட்டுகளோடு இந்த வார்த்தை கேட்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக. எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் அந்த குடும்பங்களை விட்டு சரித்து விட்டு விலகும்படி கட்டளையிடுகிறேன். இதோட செய்தீர். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.